இன்றைக்கு இதில் கூடியிருக்கிற மக்கள் அனைவரும் நாகர் இனத்தவர்கள், மறவர்கள், செந்தமிழர்கள், வீர சைவத்தில் உள்ளவர்கள். ஐராவசு அந்த தன்னுடைய மதம் அடங்க திருவருளை வேண்டி சிகண்டிமா முனிவர் அந்த வெற்றிலை கொடியினாலே இந்த மரங்களுக்கு பாருங்க பக்தர்கள் இப்படி நிரம்பி வழிது பாருங்க. இன்னும் நேரமாக மக்கள் கூட்டம் கூடிக்கொண்டு இருக்குது. பாருங்க இந்த நம்மளுடைய ஊரில் சிறந்த ஒரு வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்று நம்ம கோயிலுக்கு வந்த காரணம் என்ன? நாட்டில் மழை பெய்யுது, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நாங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்க்குறோம். நீங்கள் எப்போ கோயில் சோடியா வருவீங்க? தனி வந்து பொது விரைவு இல்லை, அடுத்த சப்பரத்தில் ஜோடியாக காணலாம். ஓகே, நன்றி. ஆலயத்தின் பின் வீதிக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் பாருங்க. இந்த பின் வீதியில் மக்கள் கூட்டம் இப்போ அளவாக தான் இருக்குது. இன்னும் நேரமாக இன்னும் நிறைய மக்கள் வரையணும் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க முருகன் அழகான உருவம் மின் விளக்கால் பாருங்க செஞ்சுருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. வருஷம் இந்த மாதிரியான விஷயம் இங்கே நடக்கிற பழமை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இப்போ ஆலயத்தின் பின் வீதியில் இருக்கிறோம் பாருங்க. பின் வீதி வந்து குறிப்பாக வந்து மக்கள் வந்து இங்கே இளைப்பாற பழம் பாருங்க. இந்த பகுதியில் பாருங்க நிறைய மக்கள் அப்படியே இந்த கட்டில் இருந்து பாருங்க இளைப்பாறை கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த பகுதியில் பார்த்தா பாருங்க அப்படியே தொண்டைமனார்ன்ற ஒரு குளுமையான காற்று வீசும். அப்போ ஆலயத்தை முருகப்பெருமானை வணங்கிட்டு முன்பகுதியிலேருந்து இந்த பின்பகுதிக்கு வந்து இங்கே வந்து இந்த குளிர்காற்றை வேண்டிக் கொண்டு இளைப்பாற பழம் பாருங்க. தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தின் இன்றைய நாளில் சப்பர திருவிழாவில் பாருங்கோ. இரவு வேளையில் முருகப்பெருமான் சப்பரத்தில் ஏறி வீதி உலா வரும் காட்சியை நாங்கள் பார்க்கலாம் பாருங்கோ. தாண்டி போகலாம்.
மீண்டும் உங்களோடு தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்திலே மகோற்சவ பெருவிழா கடந்த 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இன்றைய நாள் 14ஆம் நாள் சகோகோபுரம் என்று சொல்லப்படுகிற சப்பரத உற்சவம் சிறப்பாக எம்பெருமான் திருவருளினாலே இடம்பெற்றிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்களுக்கு அருள் தருகின்ற எந்நிதியும் தருவான் செல்வச்சன்னதியானுடைய திருவாசலிலே அற்புதமாக இலங்கையிலே இருக்கக்கூடிய ஆகமம் சாராத வழிபாடு கொண்ட ஒரு தலம். மருதர் கதிர்காமர் வழிபட்டு வந்த அற்புதமான ஒரு பெருமான், வெள்ளிவேட் பெருமானாக இருக்கிற பெருமான் ஐராவசு அந்த தன்னுடைய மதம் அடங்க திருவருளை வேண்டி சிகண்டிமா முனிவர் அந்த வெற்றிலை கொடியினாலே வெற்றிலையை நுனியை எடுத்து அந்த வேலாக பாவித்து அதனை அடக்கி அந்த ஐராவசுவினுடைய கர்ப்பத்தை அடக்கியமையினாலே அந்த சிகண்டிமா முனிவருடைய திருவருளினாலே ஐராவசு இந்த சன்னிதானத்திலே திருவருளோடு இருந்து நாகங்கள் காக்க அற்புதமான சமாதியிலே திருவருளை பொழிவதாகவும் எம்பெருமானுடைய பேரருளினாலே இது சிறப்புக்குரிய தலம் என்றும் போற்றப்படுகிறது. அதனாலே எந்நிதியும் தருவான் செல்வச்சன்னதியானுடைய திருச்சன்னிதானத்தை பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் இன்றைக்கும் தேடி வருகிறார்கள். அப்படியான ஒரு சன்னிதானம் அன்னதான கந்தன் என்று சிறப்புக்குரிய சன்னிதானத்திலே இன்றைய அற்புதமான பொழுதில் எம்பெருமானுடைய திருவருளிலே அடியவர்கள் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் நாலா திசையிலிருந்தும் இந்த சன்னிதானத்திலே இன்றைய சப்பரத உற்சவத்திலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். எந்நிதியும் தரும் செல்வச்சன்னதியான் வெள்ளி வேலாக இருந்து அற்புதத்தோடு நமக்கெல்லாம் அருளை தருகிற பெருமானை இந்த நல்ல நேரத்திலே நாங்களும் பணிவோம், நல்லருள் பெறுவோம். இலங்கையே வந்து சிவபூமி, ஈழ நாடு, கைலாசத்தில் உள்ள சிவனை வரவச்சவர் தமிழ் மன்னன் ராவணன். 9 கோள்களையும் தங்களுடைய காலுக்குள்ள படியா வச்சிருந்தவர் 10 ராஜ்யத்தை ஆண்ட தமிழன். இன்று தமிழன் கதிர்காமரை தமிழ் கடவுள் முருகன் சந்திச்ச திருத்தலம். தமிழ் கடவுள் அழகன், கந்தன், வேலன், முருகன், செல்லச்சன்னதி முருகன். இன்றைக்கு இதில் கூடியிருக்கிற மக்கள் அனைவரும் நாகர் இனத்தவர்கள், மறவர்கள், செந்தமிழர்கள், வீர சைவத்தில் உள்ளவர்கள். இன்றைய நாள் இந்த தவத்திரு நாவண்ணா, கானா, சீனா, கணபதி, கதிரவேல், சைவ சமய சிவனடியேன், திருநீற்று சித்தர் இதே செல்லச்சன்னதி ஆலயத்தில் இருந்து வேல் கொண்டு இதே பூசாரிகளால் மூலஸ்தானத்திலிருந்து கருவறையில் வேல் தரப்பட்டு அந்த வேலை 58 நாள் 250 கிலோமீட்டர் 7 மாவட்டம் 3 மாகாணங்களையும் தாண்டி தமிழர்களுடைய கலாச்சாரம், நாகருடைய கலாச்சாரம், செந்தமிழர்களுடைய கலாச்சாரம், மறவர்களுடைய கலாச்சாரம், அந்த வேல் கொண்டு போய் அங்கேயும் உள்ள பூசாரிகளிடம் மனதால மந்திரம் சொல்றவர்கள் எல்லாம் மனதால நேசிக்கிறவர்கள் அங்கே இருந்து பூசை செய்யப்பட்டு கொடியேற்ற நிகழ்வுக்கு அந்த வேல் போய் நிற்கிறேன்னு சொன்னால் அது தமிழர்களுடைய கலாச்சாரம்.